மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாக்கும் தொகுதி மறுவரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாஜக செய்திருக்கிற ஒரு சூழ்ச்சி தான். இது கொண்டு வரப்பட்டிருப்பது தொகுதி மறுவரை மசோதா தான். இதை மகளிர் இடஒதுக்கீடு என்ற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. அது இப்ப இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றலாம். இவங்க தொகுதி மறுவரை என்ற மிகுந்த சிக்கல் நிறைந்த ஒரு பிரச்சனையை 50 வருடமாக ஃப்ரீஸ் செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் மண்டோரா பாக்ஸை ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று அரசியல் சாசனம் சொல்லுது. அது ஒரு முக்கியமான கோட்பாடு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கிற அசமத்துவமான நிலை, இந்த ரெண்டுக்கும் இடத்துல ஒரு பெரிய முரண் இருக்கிறது, ஒரு பெரிய சவால் இருக்கு. இதை சந்திப்பது இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அனைத்து மாநிலங்களினுடைய முதலமைச்சரை நடத்தி ஒன்றுபட்ட ஒரு ஆலோசனையை உருவாக்கி அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலே கொண்டு போய் வைப்பதன் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற முடியும். ஆனா இப்படி எந்த விதமான எக்ஸசைஸும் செய்யாம ஒரு 50 ஆண்டு காலம் ஃப்ரீ செய்யப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற விஷயத்தை மீண்டும் மறு ஓபன் பண்ணி 50 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மசோதாவை கொடுத்து நிறைவேற்றியது என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சூழ்ச்சி. குறிப்பாக தென் மாநிலங்களின் மீது பாஜகவுக்கு இருக்கிற வஞ்சகம், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்திய வெற்றிகரமான மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற அநீதியும் தண்டனையுமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.